அரசு கண்காணிப்பு இல்லாம எந்த குற்ற பொருட்களும் நடமாட முடியாது. இப்ப இபிஎஸ் ஆட்சி காலத்துல தூத்துக்குடியில ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது. அப்ப இவர் முதலமைச்சர், பல உயிர்கள் பலியாகிறாங்க. அது பற்றி இவர் என்ன சொன்னாரு? இந்த கள்ளச்சாராயம் மட்டும்தான் உயிரை கொள்கிறதா? டாஸ்மாக் சாராயமெல்லாம் ரொம்ப நல்லது, அது சாப்பிட்டா அப்படி போஷாக்கான ஒரு பானம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாடல் அங்க உருவாகும். இந்த நேரம் அந்த யூடியூபர் சவுக்கு சங்கர் இல்லாம போயிட்டார். இருந்திருந்தாருன்னா நேர கள்ளக்குறிச்சியில போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த கள்ளச்சாராயம் வித்தவனுங்களை சந்தித்து ஏதாவது நல்லது கெட்டது வரவு செலவு பேசி முடிச்சுட்டு அழகா ஒரு கதையை செட் பண்ணி இருப்பாரு. அப்ப கள்ளச்சாராயம்னு ஒண்ணு இருக்குன்னு வைங்க, இந்த பாருக்கு போற ஜனங்கள்லாம் இங்கிட்டு திரும்பிட்டாங்கன்னா அவங்க பிசினஸ் டல்லாகும். அதுக்காக அவங்களே கூட இந்த நல்ல காரியத்தை பண்ணுவாங்க. கள்ளச்சாராயத்தை தேடி போவதற்கு காரணமா இருக்கிறது அரசு விற்கும் சாராயத்தில் ஏற்படுத்திய பழக்கங்கள் தான். வணக்கம், இது மீடியா வாய்ஸ் தமிழ். நான் உங்கள் ஷானவாஸ். இந்த வலைகாலையில் அரசியல் விமர்சகர்கள் திரு எஸ்.எம். ரஃபீக் அஹமது அவர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேங்க. நன்றி, வாழ்த்துக்கள். இந்த அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம், தமிழ்நாட்டுல இந்த கள்ளக்குறிச்சிங்கிற பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த கள்ளச்சாராயத்தினால 36 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம தொடர்ந்து இவங்களுக்கு வந்துட்டு 10 லட்ச ரூபா தரேன், 5 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்க இருக்கக்கூடிய இந்த நியாயம் தொடர்ந்து உயிர் இழக்குமா? இந்த அதிர்ச்சி செய்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்லாம் என்னங்கிறது சொல்லுங்க. இது உள்ளபடியே இந்த கள்ளக்குறிச்சி, அதை குறிப்பா அது கருணாபுரம் காலனின்னு நினைக்கிறேன். ஒரு காலனி பகுதியில இப்படி ஒரு ரொம்ப கொடூரமான, மனித மனங்களை உலுக்கி போடக்கூடிய அளவுக்கு கொடூரமான ஒரு சாராய இழப்பு அப்படிங்கிறது தாங்கி கொள்ள முடியாத ஒரு பெரிய சோகம்தான். முதல்ல நாம அந்த சாராயத்தினால் இழந்தவருடைய குடும்பங்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த வருத்தத்தை சமர்ப்பிக்கிறோம். அதோட இந்த காலனி பகுதியில் அப்படிங்கிறத நம்ம உன்னிப்பா கவனிக்கும் பொழுது இதுல அதிகமா ஒரு குறிப்பிட்ட உழைக்கும் சமூகம்தான் பலியாயிருப்பாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது. இதுல நாம இங்க சொல்ல வர்றதுன்னா, இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க. ஆனா அரசியல் சார்ந்ததும், அரசியல் பண்ணும்போது இதை நம்ம மாத்தா சொல்ல முடியாது. இந்த சாராய இழப்பு, கள்ளச்சாராய இழப்பு அப்படிங்கிறது திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல ஒரு நாள் சாராயம் விட்டு அன்னைக்கு போய் குடிச்சிட்டு எல்லாரும் செத்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒரு 100க்கு மேற்பட்ட இடங்கள்ல இது போன்ற வியாபாரங்கள் அந்த குறிப்பிட்ட சரகத்துல, அந்த ஒரு போலீஸ் கண்காணிப்பாளர் சரகத்துல, வேறு பல இடங்கள்ல அப்படியெல்லாம் நடந்துதான். அதான் ஏதாவது ஒரு இடத்துல என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரியான விபத்துக்கள், அந்த மெத்தனால் அளவு கூடும்போது குறையும் போது ஏதோ ஒரு காரணங்களால, பிழையினால இந்த மாதிரி இழப்புகள் ஏற்படுது. இந்த உயிரிழப்புக்கு அப்புறம்தான் அந்த விஷயத்தை பற்றி கவனிக்கிறாங்க. வழக்கம் போல முதல்வர் கூட அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் போட்டிருக்காரு. விசாரணை கமிஷன்னா என்ன அப்படிங்கிறது அரசியல் புரிந்தவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பெரிய அரசாங்கத்துக்கு சிக்கல் வரும் பொழுது அதை கிடப்பில் போடுவதற்கு ஒரு விசாரணை கமிஷன் போடுவாங்க. இதுதான் இந்தியாவில் இது வரைக்கும் வழக்கமா உள்ளது. அப்படி ஒரு விசாரணை கமிஷன் போட்டிருக்காரு. அப்புறம் சம்பந்தப்பட்ட கலெக்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அது சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது. அதோட இறந்தவர்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு எதிர்கட்சி தலைவர் கல்வி செலவை பூரா நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இப்படியான இது ஒரு அரசியல் லாவணியாக தெரிகிறது ஒழிய, இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடந்துருச்சு, இது முற்றாக தமிழகத்தில் ஒழிக்கப்பட வேண்டும். அங்க மட்டும் இல்லை, இன்னும் சொல்ல போனா கள்ளச்சாராயம் மட்டுமல்ல, இதை விட கொடுமையான போதைகள் எல்லாம் தமிழகத்தில் வளம் வருகிறதுயா என்றால் அதை கண்டாய்ந்து அது முற்றாக ஒழிக்கும் பொழுதுதான் அது இந்த ஜனங்களுக்கான, மக்களுக்கான ஒரு அரசாக, அரசியலாக இருக்க முடியும். ஒரு இடத்துல போதைப் பொருள் தமிழ்நாட்டுல உலாவறதுக்கும் தமிழக அரசுக்கும் என்ன சம்பந்தங்கிறீங்க? அரசு கண்காணிப்பு இல்லாம எந்த குற்ற பொருள்களும் நடமாட முடியாது. அப்போ அரசையும் உளவுத்துறையையும் அதிகாரத்தையும் கையில வச்சிருக்கவங்க தான் அதனுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்தணும்.
இவங்க எல்லாம் சாதாரணமா வெஹிக்கிள்ல போறவங்க ஹெல்மெட்டுக்கு துரத்தி துரத்தி அடிச்சு கீழே தள்ளி விட்ட கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இவ்வளவு கொடூரமான இந்த போதை வஸ்துக்கள், கள்ளச்சாராயம் புழக்கத்துல இருக்கும் பொழுது அது ஒரு பல பேருடைய உயிர் இழப்புக்கு பின்னாடிதான் மக்களின் கவனத்தை பெறுது, அரசின் கவனத்தை பெறுது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். இதை நாம திமுக அரசின் மீதான குற்றச்சாட்டாக வைக்கல. எந்த அரசாங்கம் இருந்தாலும் இது தவறுதான். அரசியல் என்பது மக்களின் பாதுகாப்புக்கானது. இப்ப இது தொடர்பா எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு, உடனடியா இதுக்கு பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று ஸ்டாலின் பதவி விலகணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது ஒரு நகைப்பாதான் இருக்கு. ஏன்னா தார்மீக பொறுப்பேற்று நடந்த தவறுகளுக்காக பதவி விலகிய தலைவர்கள் இருந்த காலம் வேற, அந்த காலம் இருந்துச்சு. அன்னைக்கு எப்படின்னு சொன்னா சும்மா மக்கள் இந்த தலைவர் வேணும்னு ஓட்டு போடுவாங்க, அவங்களும் மக்களுக்காக நின்று ஜெயிச்சு வருவாங்க, அவங்களுக்கு ஒரு அரசியல் சித்தாந்தம் கொள்கை பிடிப்பு இப்படியெல்லாம் இருந்த காலம். அவங்கள்ட்ட அந்த தார்மீக பொறுப்புணர்வு இருந்து. இன்னைக்கு அரசியல் அப்படி இல்லை. இன்னைக்கு பல கோடிகளும் பல சூழ்ச்சிகளும் இல்லாம ஒருத்தவங்க தேர்தலவே சந்திக்க முடியாது அப்படிங்கிறதுதான் இன்றைய அரசியல் சூழல். அப்ப கோடிகளை புழக்கத்தில் விட்டு இது ஒரு வியாபாரமாக, கிட்டத்தட்ட எவ்வளவு போட்டா எவ்வளவு எடுக்கலாங்கிற வியாபாரமாக வந்து விட்ட இந்த அரசியல் சூழல்ல இதுக்கு தார்மீக பொறுப்பேற்று. இப்ப ரயில்வே சமீபத்துல மேற்கு வங்கத்துல ஒரு ரயில்வே விபத்து நடந்துச்சு இல்லையா? உடனே அந்த ரயில்வே விபத்துல உயிரிழந்தவங்களுக்காக ரயில்வே அமைச்சர்கள் பொறுப்பேற்று அவங்க தார்மீகமா பதவி விலகணும் அப்படின்னு இதே திமுக உள்பட இடதுசாரிகள் உள்பட எல்லாருமே இந்த கோரிக்கையை முன் வச்சாங்க. ஆக ஒரு இழப்பு ஏற்பட்டா அதுக்கு தார்மீக பொறுப்பேற்று நீங்க பதவி விலகுங்கன்னு சொல்றது ஒரு பழைய கால தர்ம தார்மீக நியாயமாக இருந்தது. இன்னைக்கு ஸ்டாலின் அதே மாதிரி பொறுப்பேற்கணும் அப்படின்னு கேட்டா தார்மீக பொறுப்பேற்கணும் அப்படின்னு கேட்கறதுல நமக்கு முரண்பாடு இல்லை என்று சொன்னாலும் அது கேட்கக்கூடியவர் யார் அப்படிங்கிற கவனித்து பார்க்க அவர் இபிஎஸ். இப்ப இபிஎஸ் ஆட்சி காலத்துல குறிப்பா சொல்லணும்னா நம்ம தூத்துக்குடி சம்பவத்தை சொல்லலாம். தூத்துக்குடியில ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது. அப்ப இவர் முதலமைச்சர், பல உயிர்கள் பலியாகிறாங்க. அதை பத்தி இவர் என்ன சொன்னாரு? நான் தொலைக்காட்சியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. இப்ப அவ்வளவு பொறுப்பா அவர் இருந்த ஒரு முதலமைச்சரா இருந்தவர் இன்னைக்கு உடனே சாராயத்துக்காக நீங்க வந்து பதவி விலகுங்க அப்படின்னு சொல்றது, அந்த உரிமை இவருக்கு இல்லை, அதை கேட்கின்ற உரிமை இவருக்கு இல்லை அப்படிங்கிற விதத்துலதான் நாம இதை பார்க்கிறோம். அதோட நாம இங்க பதிய வைக்க விரும்புறது என்ன அப்படின்னா, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு இழப்பீடு. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த கள்ளச்சாராயம் மட்டும்தான் உயிரை கொள்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மக்கள் சமூகத்தில் நம்ம முன்வைக்கணும். கள்ளச்சாராயம் உடனடியாக கொண்டிருக்கிறது. டாஸ்மாக் சாராயம் மெல்ல மெல்ல ஒரு சமூகத்தை கொண்டு கொண்டே வருகிறது. அவருடைய ஆண்மையை இழக்க செய்கிறது, வலுவிழந்து விடுகின்றார்கள். இந்த மாதிரி ஒரு பெரிய சமூக சீர்கேட்டுக்கு ஆளாகின்றார்கள். இப்ப அந்த சாரம் இது சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க, இது ஒழிக்கப்படணும் அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன் வச்சா டாஸ்மாக் சாராயமெல்லாம் ரொம்ப நல்லது, அது சாப்பிட்டா அப்படி போஷாக்கான ஒரு பானம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாடல் அங்க உருவாகும். இங்கு சாராயங்களே ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கு இந்த கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவருடைய அந்த மரண சாட்சியங்களை வைத்துக்கொண்டு மொத்தத்தில் சாராயங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை எழுப்பணும் அப்படிங்கிறதுதான் நம்மளோட. அதோட இன்னொரு விஷயத்தையும் நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த நேரம் அந்த யூடியூபர் சவுக்கு சங்கர் இல்லாம போயிட்டார். இருந்திருந்தாருன்னா நேர கள்ளக்குறிச்சியில போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த கள்ளச்சாராயம் வித்தவனுங்களை சந்தித்து ஏதாவது நல்லது கெட்டது வரவு செலவு பேசி முடிச்சுட்டு அழகா ஒரு கதையை செட் பண்ணியிருப்பாரு. இது கள்ளச்சாராயம் குடித்த இறப்பு அல்ல, இவங்கெல்லாம் வந்து கள்ள தொடர்புல மன வெறுத்து போய் அவங்களே விஷத்தை கலந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க அப்படி கூட அவர் சொல்லுவார். நல்ல வேலையா தமிழகத்தினுடைய அதிர்ஷ்டம் அவர் ஏதோ உள்ள இருக்கதா சொல்றாங்க. அதை நான் இன்னைக்கு நினைச்சு பார்த்தேன், நல்ல வேலை அவர் இல்லாம போயிட்டாரு. ஆக மொத்தத்தில் சாராயங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். இதுதான் நம்மளுடைய இந்த பதிவின் வாயிலாக நம்மளுடைய கோரிக்கை அரசுக்கு. இருந்தாலும் தமிழக அரசு பாத்தீங்கன்னா அந்த வீரன்கிற ஒரு சரக்கு அறிமுகப்படுத்தி இருக்கு. அப்புறம் கோதுமை பீரு அறிமுகப்படுத்தி இருக்குது. இதெல்லாம் மக்கள் குடிக்கிறதுக்கு முன் வரலையா? கள்ளச்சாராயம் தான் குடிக்க முன் வருவாங்களா? அப்படி இல்ல, வீரன் கோதுமை
அப்புறம் சில நம்பர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, என்ன 1858 1848 இப்படி அந்த குடிக்கிறவங்க சில நம்பர்ஸ் சொல்றாங்க. அதெல்லாம் குடிக்கணும்னு போனாக்கா அவனுக்கு 500 ரூபாய் வேணுமா. ஆனா இது அப்படி இல்லை. இந்த 500 ரூபாயை ஈட்ட முடியாதவர்கள், ஆல்ரெடி டாஸ்மாக் சாராயத்தை குடித்து அந்த போதைக்கு அடிமைப்பட்டவர்கள். புதுசா குடிக்க பழகிறவன் யாரும் கள்ளச்சாராயத்துக்கு போக மாட்டான். வழக்கமா சாராயம் குடிச்சிட்டு வந்து அந்த போதைக்கு அடிமைப்பட்டவன், அந்த போதையை வாங்க பணம் இல்லாத சூழலில் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, மலிவு விலைக்கு ஏதாவது கிடைக்குதான்னு தேடுவான். அப்படி தேடும்போது இந்த கள்ளச்சாராயங்க 10 ரூபாய்க்கோ 50 ரூபாய்க்கோ ஏதாவது கிடைக்குமா இருக்கும். அதனால மக்கள் இதன் பக்கம் போறாங்க. ஆக கள்ளச்சாராயத்தை தேடி போவதற்கு காரணமா இருக்கிறதே அரசு விற்கும் சாராயத்தின் ஏற்படுத்திய பழக்கங்கள் தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நம்ம சொல்லலாம். அதனால ஒழிக்கப்பட வேண்டிய மொத்த சாராய கடைகளும் ஒழிக்கப்பட வேண்டும். இப்போ மொத்த சாராய கடை ஒழிக்கப்படுற இடத்துல இப்போ உதாரணத்துக்கு இந்த கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய கலால் துறைக்கு தெரியாம இருக்காது, காவல்துறைக்கு தெரியாம இருக்காது, இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு கண்டிப்பா தெரியாம இருக்காது. அப்ப இங்க வந்துட்டு எது தேவைங்கிறது அரசுக்கு தெரியுது. ஆனா அதையும் மீறி இங்க மக்கள் குடிக்க போறாங்கல்ல. இப்ப தடை பண்ணாலும் கூட ஒண்ணு தனியா உருவாக்கி அது குடிக்கிற அளவு கூட இங்க இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அரசு தரப்புல சொல்றாங்க, நாம இப்ப மது விலக்கை தடை செஞ்சுட்டா கூட அவங்க கள்ளச்சாராயத்தை நாடி மக்கள் சென்று விடுவார்கள் அப்படிங்கிறது கூட அரசாங்கங்கள் எந்த அரசாங்கமா இருந்தாலும் அப்படி ஒரு காரணத்தை இவங்க செய்யக்கூடிய காரியத்துக்கு நியாயம் கற்பிக்கிறாங்க. எப்பொழுதுமே குற்றம் என்பது அரசு தடுக்கும் பொழுது அதனுடைய விகிதாச்சாரம் கம்மியா இருக்கும். ஒரு குற்ற செயலை பாலியல் தொழில்னு வச்சுக்கோங்களேன், அதை ஓப்பனா விட்டுட்டா, அரசு அங்கீகாரத்தோட விட்டுட்டா அது வந்து அதிகமா நடக்கும். அது தவறு அப்படின்னு இருக்கும் பொழுது அது அளவு குறைவாக. கஞ்சா விற்கிறத கூட கஞ்சா மறைஞ்சு விற்பனை நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதுக்காக அது நடந்துகிட்டு தான் இருக்கு, அதனால அது அரசு ஒரு டாஸ்மாக் மாதிரி அதுக்கு ஒரு தனியா ஒரு கழகத்தை உருவாக்கி, ஒரு கார்பரேஷன் மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி அதையும் அரசாங்கமே விட்டா இதை விட லாபம் அதிகமா வரும் அப்படிங்கிற நியாயத்தின் பக்கமெல்லாம் போயிட முடியாது. ஒருபுறம் குடிகாரர்கள், ஆனா என்னன்னா ஒரு ஜெனரேஷன் மட்டும்தான் அப்படி தேடி போவாங்க. அரசு தடை பண்ணும் பொழுது அந்த குடிக்க அடிமையான ஒரு ஜெனரேஷன் ஏதாவது குறுக்கு வழியில அந்த சாராயம் கிடைக்குதா, பக்கத்து மாநிலங்கள்ல போய் வாங்கிட்டு வரலாமா அப்படி தேடுவாங்க அப்படிங்கிறது உண்மை, அது மறுக்க முடியாது. ஆனா 100 விழுக்காடு குடிகாரர்களா இருக்கவங்க அப்படி தேடி வரும்போது 50 விழுக்காடா குறைஞ்சிருவாங்க. அதுவும் இந்த குடிக்கு பழக்கப்பட்ட இந்த ஒரு தலைமுறை முடிகிற பொழுது புது தலைமுறை வந்து அதை விட்டு தூர விலகி நிற்பாங்க. காரணம் அவங்களுக்கு இப்படி தேடி போயெல்லாம் குடிக்க வேண்டிய சூழல் உருவாகாது. எனவே அரசு தடுத்து விட்டால் குற்றங்கள் குறையும். குற்றங்கள் முற்றாக ஒழிந்து விடும் இல்லை. இப்ப லாட்டரி சீட்டை தடை பண்ணாங்க, தமிழகத்தில் லாட்டரி சீட்டு எங்கேயுமே இல்லையா, விற்பனையே நடக்கலையா, காவல்துறைகளுக்கு தெரியாதா? அப்ப அப்படியெல்லாம் நடந்துகிட்டே இருக்கிறதுக்கா மறுபடியும் அதை கொண்டு வர வேண்டியதானே? இப்படியெல்லாம் பல கேள்விகள் இருக்கு. எனவே சட்டங்கள் கொண்டு தடுக்கின்ற பொழுது குற்றங்கள் குறையும், முற்றாக ஒழியாது. அப்ப தமிழக அரசு இன்னும் ஒரு கவனம் செலுத்தி எங்கெல்லாம் அந்த கள்ளச்சாராயங்கிறது முதல் கள்ளச்சாராயத்தை தடை செய்யணும், அதுக்கப்புறம் டாஸ்மார்க்கை தடை செய்யணும், அப்படி படிப்படியா அவங்க ஒவ்வொன்றா தடை செய்யணுங்கிறீங்க. ஆமா, உங்களுக்கு கள்ளச்சாராய தடைய வந்து டாஸ்மாக் தனியார் பார் இருக்குன்னு வைங்க, அந்த ஊர்ல பெரிய பெரிய பாரு, அவங்களே கள்ளச்சாராயத்தை போய் தடை பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, இந்த கவர்மெண்ட் லீவ் அன்னைக்கு டாஸ்மாக் கடைகளை திறக்க மாட்டாங்க. அப்ப இந்த மது பிரியர்கள், அவங்கள குடிகாரவங்க சொல்லக்கூடாது, இந்த மது பிரியர்கள்லாம் போய் என்ன செய்வாங்கன்னா பாருக்கு போயிடுவாங்க. அப்போ பார் வியாபாரம் அதிகமாகும். அப்ப கள்ளச்சாராயம்னு ஒண்ணு இருக்குன்னு வைங்க, இந்த பாருக்கு போற ஜனங்கள்லாம் இங்கிட்டு திரும்பிட்டாங்கன்னா அவங்க பிசினஸ் டல்லாகும். அதுக்காக அவங்களே கூட இந்த நல்ல காரியத்தை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுதான். எல்லா இடத்துலையும் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த எலைட் பார்களை தொடர்ந்து விடலாம், தனியார்ட்ட கொடுக்கலாம்.